பரிசுத்த
Hare
2ஆம் அதிகாரம் 10-11 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம். Thank you Holy Spirit. ஆண்டவரே, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபையாரே கவி பாடி பாடி அந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கானந்த மனவிந்தரியாய் விந்தையாய் நமக்கானந்த மனவிந்தரியதோ நன்மை மிக அந்தானை துதிப்போமே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. தேவதூதன் அவரை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் பிறந்தார்கள், மரித்தார்கள், பிறந்தார்கள், மரித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு சில தலைவர்கள் மாத்திரம் அல்லது பெரிய ஒரு ராஜா அலெக்சாண்டர் போல மிகப்பெரிய ஆட்கள் மாத்திரம் நினைவு கூறுகிறார். ஆனால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆமென். அதுவும் குழந்தை இல்லாதவங்களுக்கு பிறந்தது ரொம்ப சந்தோஷம் தான். நேற்று ஒரு போன் எப்போ கிட்டத்தட்ட நைட் 10 மணி தூத்துக்குடியிலிருந்து ஒரு போன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் எங்க அண்ணனுக்கு குழந்தைலாம இருந்தது, நீங்க ஜெபம் பண்ணீங்க, இப்ப கன்சீவ் ஆயிட்டு இப்பதான் டெஸ்ட் வந்தது, முதல்ல அவங்க சொல்றோம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்லையா? ஆனா அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து 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 பார்த்தா ஏண்டா இது பிறந்துச்சு இப்படின்னு சொல்ற ஆட்களும் உண்டு. எனக்கு சினிமா பாட்டு, பழைய பாட்டுல ஒரு வார்த்தை, நான் பெத்த மகனை நடராஜா ஏண்டா பிறந்த மகாராஜா, நான் பெத்த மகனை மகாராஜா ஏண்டா பிறந்த மகன் நடராஜா, அவனே தன் பிள்ளைய பார்த்து ஏண்டா பிறந்த அப்படின்னு சொல்ல உண்டு. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை பிரபலமாய் தாய் தகவலுக்கு பேர் வாங்கி கொடுக்கிற பிள்ளைகளும். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்கிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம்.
ஹalleluya. ஒரு குழந்தை குடும்பத்தை பார்த்தா தாய் தகப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம் இல்லையா? கூட பிறந்தவங்க அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தூர சொந்தம் பார்த்தா பிறந்துச்சா சந்தோஷமா இருக்கும். ஹalleluya. ஆனா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனத்துக்கும் இனி பிறக்க போகிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஹalleluya. மிகுந்த சந்தோஷம். என்ன சொல்லுங்க? மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அளவே. ஹalleluya. இதை அனுபவித்தவர்கள் தான் அதாவது கலிகூறும். என்ன சந்தோஷம்? முதலாவது ஒரு வார்த்தை தேவதூதன் சொல்றான், பயப்படாதீர்கள். வாசிங்க 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். ஹalleluya. இந்த பயப்படாதீர்கள் என்ற வார்த்தை வேதத்துல 366 முறை வருகிறது. எத்தனை வாட்டி? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365. லீப் இயர் வந்தா 366. அந்த ஒரு நாளுக்கு சேர்த்து வேதம் சொல்லுகிறது பயப்படாது. என்ன பயம் மனுஷனுக்கு? முதலாவது பயம் எங்க வந்துச்சு? வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 9. வாசிங்க, டக்குனு வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நல்ல கவனி. அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால பயந்து ஒளிந்து கொண்டேன். ஹalleluya. என்ன சொல்றான்? நான் நிர்வாணியா இருப்பதனால பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்படின்னா தேவ மகிமை, தேவ பிரசன்னம் அவனை விட்டு விலகி போயிடுச்சு. ஹalleluya. எப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானோ அவனை விட்டு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை அவனை விட்டு வெளியே போயிடும். ஹalleluya. எப்படி ஒரு லைட்டை ஆஃப் பண்ணும்பொழுது நம்ம சொல்லாம கொள்ளாம இருள் வந்து சூழ்ந்துக்கிறோம், அது போல தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனம் நம்மளை விட்டு வெளியே போகும்போது பாவமும் பயமும் நடுக்கமும் வந்துச்சு. இது உலகத்தை மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுங்களா? நீ கனியை புசிக்கினாலே சாகவே சாக. ஹalleluya. இதுவரைக்கும் தேவ பிரசன்னத்தில் ஆளுகையில சந்தோஷமா களி கூர்ந்து கொண்டு எதை பத்தியும் கவலை இல்லாம களி கூர்ந்து கொண்டிருந்த ஆதாமுக்கு முதல் வாட்டியா பயம் வருது. என்ன பயனா? மரண பயம். ஹalleluya. ஐயோ, நான் பாதுகாப்புக்குள்ள இருந்தேனே, இந்த தோட்டத்துக்கு வெளியே போக போறேனே, தேவன் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே, ஒரு பயம் நடுக்கம் அவனுக்கு ஆண்டு போச்சு. இந்த பயம் மனுஷனுக்கு எது இருந்தாலும் பாருங்க, இயேசு பிறக்கிற வரைக்கும் இருந்தது. ஹalleluya. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படும் வரை இருந்தது. அவர் உயிர் தெழுந்த போதும் இந்த பயம் மனுஷனை விட்டு நீங்கி போயிடுச்சு. ஹalleluya. 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 எப்படி நீங்க போயிட்டு? வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும். நல்ல கவனிங்க. பிள்ளைகள் யாரு? அவர் ஏற்றுக்கொண்ட இனி ஏற்றுக்கொள்ள போற எல்லாரும் பார்த்து சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கையில அவரும் அவர்களை போல அப்படின்னா நம்மை போலவே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஹalleluya. இப்போ உங்களை ஒரு கில்லுக்கு என்ன பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் கில்லுன்னு சொன்னீங்க. என்ன சொல்லுவீங்க? அப்பா வலிக்குது. இயேசு கிறிஸ்துவோட போயிட்டு கில்லுனா அப்பா வலிக்குது கில்லாதா. ஏன்னா அவரும் நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடையவர். பசி எடுத்துச்சு, தாகம் எடுத்துச்சு, தூக்கம் வந்துச்சு, எல்லாமே நம்மை போலவே பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் போல அவரும் மாம்ச சரீரத்தோடு ரத்தத்தோடு இருந்தார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் உயிர்த்தெழுந்தவங்க யார் அதிகாரி மரணத்துக்கு? பிசாசு. ஹalleluya. யார் அதிகாரி? அதிகாரி. எப்படி வேதம் மரணத்துக்கு அவன் அதிகாரி. மரணத்துக்கு அதிகாரியாகிய அவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு முள்ளாலே எடுக்கும்படிக்கு
தமது மரணத்தினால் அவனை அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் வாழ்க்கை காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். அப்படியா? ஹல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். என்ன பயம்? ஜீவ காலமெல்லாம் மரண பயம். இன்னைக்கு பாருங்க, மனுஷனை பிடிக்கிற ஒரு பெரிய பயனா மரண பயம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜுரம் இல்லைன்னா ஏதோ ஒரு பலவீனம் வந்துட்டாலே போதும், அவனுக்கு சங்கூது சத்தம் காதில் கேட்குது. இல்ல, சங்கூது சத்தம் காதில் கேட்க ஆரம்பிச்சு. ஆனா அப்படின்னா நம்ம மரணிக்குவது இல்லையா? மரணிக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. இந்த புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக போறதுனாலே எனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, அழியாத வாழ்வு உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். நானும் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவருடைய பிறப்பினாலே நமக்கு இருக்கிற ஒரு பயத்தை நீக்கி போட்டார். ஹல்லேலூயா. அந்த பயத்தின் நுகத்தை இயேசு முறித்து போட்டார். இதுதான் ஒரு அருமையான நற்செய்தி. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் இருக்குதா? உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குதா? ஆனா மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒருவராலுமே கொடுக்க முடியாது. இது ஒருவராலுமே கொடுக்க முடியாது. இயேசு அண்டையில் வந்தவருக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நாம் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15:58, இதோ ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், நாம் நித்திரை அடைவதில்லை, கடைசி காலம் துணிக்கும். அப்பொழுது நாம் எல்லாம் ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு நம்ம என்றென்றைக்கும் காலகாலமாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த பகலும் இல்லை, இரவும் இல்லை, அழுகும் இல்லை, எதுவுமே பசியும் இல்லை, தாகமும் இல்லை. ஓ, கர்த்தரே நமக்கு ஆட்டுக்குட்டியான வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த பயத்தை கர்த்தர் முதலாவது எடுத்துக்கொள்ளும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு வச்சுங்களேன், நீங்க டெய்லி கன்ஃபஸ் பண்ண 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கும்போது, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ளவராய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டெய்லி நீங்க அறிக்கை பண்ண பயம் இருக்கு. அப்போ முதலாவது சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம்னா மரணத்துக்கு அதிகாரியாக இயேசு சாத்தானை வென்றார். ஜீவ காலமெல்லாம் பயமா இருந்த நமக்கு அவர் அப்படியானார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது பயத்தை மனுஷத்துக்கு இருந்து அந்த பயத்தை எடுத்து போட்டார். இதுதான் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது அந்த வசனம் சொன்ன பாசிங்க லூக்கா 2:10. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்ல கவனிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர், இரட்சகர் உங்களுக்கு அந்த தேவதூதனுக்கு ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்கு தான் பிறந்தார், எங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு பிறந்திருக்கிறார். வானாதி வானம் கொள்ளாத தேவன் அப்படியே ஒரு குழந்தையா வந்து உங்களுக்கு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு கூட பிறக்கிறார், உங்களுக்கு பிறந்திருக்கிறார். யார் அவர்? இரட்சகர். ஹல்லேலூயா. இரட்சகர். என்ன சொல்லுங்க? இரட்சகர், இரட்சகர். இரட்சகர் என்ன? விடுதலையாக்குகிறவர். ஹல்லேலூயா. உங்க பாவ சிச்சுவேஷன் இருந்து, வியாதி காலத்துல இருந்து, மரண காலம் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறவர் அவர்தான் இரட்சகர். நீங்க நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா வாசிங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் இரட்சகனை அவர்களுக்கு எழுப்ப பண்ணினார். ஒத்னியேல் என்னும் இரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். இந்த நியாயாதிபதிகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒத்னியேல் வந்தாரு, அப்புறம் பார்த்தா பாராக் வந்தாரு, அப்புறம்
ஏகூத் வந்தாரு, எப்தா வந்தாரு, சிம்சோன் வந்தாரு, கிதியோன் வந்தாரு. இப்படி எல்லாரையும் ஆண்டவர் அந்தந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஒரு ரட்சகனை உண்டாக்கி கொண்டே இருந்தார். இந்த ரட்சகர் என்ன நம்ம பண்ணுவாங்க? இந்த ரட்சகர் ஒத்தனையர் என்ன பண்றாரு தெரியுமா? பெலிஸ்தியரோ இல்ல அமலேக்கியரோ இல்ல யாருன்னா வரும்பொழுது அவங்க முன்மா போய் சண்டை போடுவாங்க. ஹல்லேலூயா. சண்டை போட்டு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களை துரத்தி அடிப்பார். அந்த போர்ல வெற்றி கொள்வார். இதுதான் அந்த ரட்சகன் செய்யக்கூடிய வேலை. அதாவது தன்னுடைய சொசைட்டியை மாத்திரம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ரட்சகன். ஹல்லேலூயா. இதுதான் எல்லாமே செஞ்சாங்க. தாவீது தான் செஞ்சாரு, அது பிறகு இந்த ராஜாக்களை தான் செஞ்சாங்க. கடைசியில் ஆனா இந்த ரட்சகன் என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாக்கிற ரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரட்சகர்லாம் பாத்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. அவங்கதான் பண்ணுவாங்க. ஜனத்துக்கு சந்தோஷத்தையும் சமாதானம் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஜனங்களை வழி நடத்துவாங்களே தவிர, ஆண்டவரை கேட்டு வழி நடத்துவாங்க தவிர வேற ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. எப்பெல்லாம் போர் வருதோ அப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் ஸ்கிட் ஆகிடும். ஹல்லேலூயா. டக்குன்னு எதாவது கலந்துருவாங்க. அப்புறம் பார்த்தா தேசம் மீண்டும் ஆண்டவர் எபிரேயர்கிட்ட ஒப்பு கொடுத்தார், பெலிஸ்தீருக்கு ஒப்பு கொடுத்தார், அமலேக்கிட்ட ஒப்பு கொடுத்தார் சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுத்து மறுபடியும் போட்டு புழிஞ்சு எடுக்கும்போது மறுபடியும் ஒரு ரட்சகனை ஆண்டவர் இருப்பார். உடனே அவங்க பண்ண சண்டை போட்டு அவங்க இருக்கிறோம். தேசம் 40 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது. இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த ரட்சகர் எல்லாவற்றிலும் நம்மை விடுதலையாக்குற ஒரு உன்னதமான ரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரட்சகர்ல 40 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம், 70 ஆண்டுகள் இப்படியே இருந்தாங்க. ஆனா இந்த ரட்சகர் கிட்டத்தட்ட 2020 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் அவர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த பூமி இவ்வளவு எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியாது. இந்த பூமி கடைசி நிமிஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து மட்டும் 2ஆம் வரை இருக்கும் இந்த ரட்சகர் ஒவ்வொருத்தையும் பாதுகாத்து ரட்சித்து 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 நம்மளை மகிழ்ச்சிக்கு மாத்திரவர். ஒரு பிரச்சனையிலும் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்னும் ரட்சகர். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். முதலாவது ஒரு நமக்கு பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். 2வது ரட்சகர் எல்லா சிச்சுவேஷனும் நம்ம என்ன பண்ற பாதுகாக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் நீங்க உங்களுக்கு எதுதான் பிரச்சனை நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுங்க. நீங்க முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்க பிரச்சனை என்னென்ன இருக்குதோ அந்த பிரச்சனை காட்டிலும் என் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. எனக்கு வர போராட்டத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. எனக்கு வர பலவீனங்களை பார்த்திலும் இயேசு பெரியவர். இப்படி நீங்க அறிக்கை பண்ண அந்த பிரச்சனையே பார்க்கும். இவன் சத்தியத்தை புரிஞ்சுக்கலாம். எப்படி? இவன் சத்தியத்தை புரிஞ்சுக்கலாம். இனி நம்ம கிட்ட என்ன பண்ண முடியாது, இவன்கிட்ட நம்ம வேலை செய்ய முடியாது. அழகா முடியும். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை நீங்க எப்பவும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணுங்க. என் பிரச்சனை காட்டிலும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். மனுஷரை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர்.
ஏசாயா 61 அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி. ஏசாயா 61 அதிகாரம் 3ஆம் வசனம். ஹalleluya. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். போதும். ஹalleluya. இதுதான் ஒரு முக்கியமான சந்தோஷம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்தார். ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்தார். சிங்காரம் என்ன தெரியுமா? பியூட்டி. ஹalleluya. என்னது? பியூட்டி, அழகு. ஹalleluya. ஏன் சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுத்தார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்பொழுது என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும் உடனே சாம்பல் உட்கார்ந்து. ஹalleluya. ஆபிரகாம் ஜெபித்தார். ஆதியாகமம் 17 நான் தூளிலும் சாம்பலிலும் நிற்கிற அடியேன். உம்மிடத்தில் பேச துணிந்து. யாரு? விசுவாசிகளின் தகப்பன். எங்க உட்கார்றாரு? சாம்பல் உட்கார்றாரு. நீதிமான் யோபு எங்க உட்கார்ந்தார்? நட்டுடுத்து சாம்பல் உட்கார்ந்தார். அது ராஜாவானாலும் சரி, ஆசாரியனாலும் சரி, எல்லா தேவ ஜனங்கள் ஒரு பிரச்சனைனா போயிட்டு சாம்பல் உட்கார்ந்தாங்க. ஏன் சாம்பல் உட்கார்ந்தாங்கன்னா இந்த சாம்பல் ஒன்று ஹalleluya. அது எரிஞ்சு அப்படியே காத்துல கலந்து போயிடல, மண்ணோட மண்ணா போயிடும். ஐயா நான் கூட இப்ப அப்படிதான் சொல்லி தாழ்மை, அப்படியே தாழ்மையில போய் உட்காந்துருவான். ஹalleluya. அப்படியே ஆகாப் ராஜா கிட்ட போய் எலியாவை சொல்றாரு. ஆண்டு பேச எலியாவிட்ட போய் சொல்லு, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி போய் சொன்ன உடனே ரெட்டு உடுத்து சாம்பல் உட்காந்து ஒரு மாதிரி ஆண்டவர் பத்தியா எப்படி தாழ்த்திடாம பத்தியா போய் சொல்லு, இப்ப செய்ய மாட்டேன், அப்புறம் செய்வேன், சந்ததியில் செய்வேன், சொல்லு போய் சொல்லு அப்படின்னு. என்னடா முதல்ல போய் சொல்லுனாரு, உன் குடும்பத்தை அழிச்சிடும் சொன்னாரு, இதோட அவள் தான் சொன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் அவள் தாழ்த்தி தான், இப்ப இல்லை அப்புறம் ஹalleluya. அப்போ எல்லாமே அந்த சாம்பல் சொல்லணும்னு பார்த்தா ஒரு தாழ்மையை கொடுக்கும். காலமெல்லாம் தாழ்ந்து 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 அது ராஜாவானும் சரி, ஆசாரியனாலும் சரி, எவ்வளவு பெரிய இருந்தாலும் சாம்பல் உட்காந்து உட்காந்து உட்காந்து. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, நீ சாம்பல் உட்காந்ததெல்லாம் போதும், நீ சாம்பல் உட்காந்ததெல்லாம் போதும், நான் சிங்காரமா மாத்துறேன், எப்படின்னா பியூட்டியா மாத்துறேன். ஹalleluya. எப்படி அப்ப பியூட்டியா மாத்துற? நீ ராஜாவா இருக்கிறதுனால சாம்பல் உட்கார்ற, ஆசாரியனா இருக்கிறதுனால சாம்பல் உட்கார்ற. ஆனா இப்ப நான் உங்களை எல்லாம் என் பிள்ளையா மாத்திட்டேன். ஹalleluya. கவனிங்க, ஒரு குழந்தை கக்கா போயிட்டு உடம்பெல்லாம் பூசி விளையாட்டு வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் ஓசை ஆன் பண்ணி வாட்டர் பண்ணி அடிப்பாங்க. அப்படியே ஓடி கட்டி பிடிச்சி கிட்ட போய்க்கமா தட்டி ஊற்றி சுடுதல் ஊற்றி கழுவி ட்ரெஸ் போட்டு அழகாக உட்காந்து வச்சு அடிப்போம். அப்பதான் அப்பா ஹalleluya. இதுதான் நம்ம பசங்க. ஹalleluya. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆதியாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த யோவான் ஸ்தானம் யார் ஆண்டவர் சொன்னார், யோவான் ஸ்தானிகளும் பெரியவங்க இல்லை, ஸ்திரீகள் பற்றி பெரியவங்க இல்லைன்னு சொல்லிட்டார். அவனு கூட ஆண்டவர் வீடியோக்காரர் தான் பார்த்தார். ஹalleluya. நம்மள பிள்ளைகளை என்னைக்கு பார்த்தாரோ அன்னைக்கு ஒரு அழகு. ஹalleluya. உங்களை பார்த்து ஏன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒருத்தரை கவுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா சொல்ற ஒரு வார்த்தை, அதுவும் பெண்கள் கிட்ட சொன்னா போச்சு, ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? அப்படியே அசல் வழிஞ்சு ரொம்ப ஈஸியா சின்ன குழந்தைகளை நீ அழகான்னு சொன்ன பார்த்து. ஹalleluya. ஆனா உண்மையான அழகு ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு. ஹalleluya. ஹalleluya. என்ன பார்த்து யாரோ ஒருத்தர் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு இயேசு. ஹalleluya. அதுதான் எனக்கு அழகு.
ஆமென். சோ இயேசு கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறார்? நீ கருப்போ சிவப்போ, குள்ளமோ வைரமோ, தடியோ ஒல்லியோ, படிச்சுக்கிறியோ இல்லையோ, பெரிய பணக்காரியோ ஏழையோ, ஆனா நீ அவருக்காக. ஹல்லேலூயா. நான் அவருக்கு அழகு, எனக்குள்ளே இயேசு அவருக்குள்ளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பியூட்டியை நம்மளுக்கு கொடுத்துட்டார், ஒரு அழகை கொடுத்திருக்கிறார், ஒரு அழகை கொடுத்து. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்க போட்டோ போய் பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்க போட்டோ பாருங்க, உங்களுக்கே கடுப்பா இருக்கு. யாரா நாங்க அது இவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஹல்லேலூயா. சொல்றாங்க திருட்டு மூஞ்சிராக. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அச்சாதி ராஜாவுடைய. ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சரை பத்தி ஒரு ஆண்டவர் சொன்னாரு, நீ இவனை உயர்த்தாதபடி தாழ்த்தாதபடி உயர்த்தி நம்ம ராஜ்யமா பிரிக்கப்பட சொல்லிட்டாரு. நேபுகாத்நேச்சர் 7 ஆண்டுகள் அப்படியே உடம்பெல்லாம் நகெல்லாம் கழுகு பல சிறகெல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பனி வெயிலையும் மரத்தடியில் உட்கார்ந்தார். திடீர்னு பார்த்தா அந்த ஆண்டுகள் முடிஞ்ச உடனே வேதம் சொல்கிறது, அவன் புத்தி தெளிந்து முகக்கலை வந்துச்சான். ஃபர்ஸ்ட் என்ன முகக்கலை? இந்த ராஜாவின் முகக்கலை. அப்புறம் ராஜ மேன்மை திரும்பி வந்தது. மந்திரிமார்கள் போனவங்க எல்லாம் மறுபடியும் கவுன்சிலர் எல்லாம் வந்து ராஜாவே நீர் வாழ்க. ஹல்லேலூயா. ரொம்ப அப்படிதான் வாழ்க்கையில பாவ சேற்றுல உழந்து கொண்டு இருக்கும்போது எல்லாமே திருட்டு மூஞ்சி ராஜகலையா தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனா இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் புத்தி முதல் தெளிவு. ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் போனான், பயங்கரமா பாவம் செஞ்சு கடைசியா பன்னிக்கு வச்ச தவிட்ட சாப்பிட்டு அப்புறம் யோசிக்கலாம், அது கூட கிடைக்காத போது ஏன் அப்பா இடத்தில் என் வேலைக்காரர்களுக்கு சம்பளமா சாப்பாடு இருக்கும்போது நான் ஏன்டா பண்ணி தவிட நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அவன் புத்தி தெரிந்து. ஹல்லேலூயா. ஒண்ணு செய்வன், நான் போய் தகப்பனிடத்துல தகப்பனே உனக்கு விரோதமாகும் பரத்துக்கு விரோதம் பாவம் செஞ்சே நான் சொல்லும் பொழுது அவன் புத்தி தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நேபுகாத்நேச்சர் புத்தி தெரிஞ்சது, ராஜ்யமேன்மை வந்தது, முகக்கலை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு முகக்கலை நமக்கு முகத்துல போடுற கிரீம்னாலேயோ இல்ல அழகு சாதனை கண்டிப்பா வராது, வந்தா நல்லாவும் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு முகக்கலை தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் தான் அவன் முகத்தை கலையா காண்பிக்கும். ஆமென். அப்போ பியூட்டி என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒன்று. நான் சாம்பலில் இருந்து என்னை அழகா மாத்தி அழகு பார்க்கிற தேவன். அடுத்து ஏசாயா 61 அடுத்து என்ன சொல்றேன்? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துயரம் 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 துயரம். ஹல்லேலூயா. துயரம் அதுவே உயரம். ஹல்லேலூயா. உங்க துயரம் அவரை பத்தி ரொம்ப உயரமாகுது. ஹல்லேலூயா. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகிங்கப்பா, அபிஷேகிங்கப்பா. ஹல்லேலூயா. எபிரேயர் 1 பார்க்கணும், தோழரை பார்க்கணும் கர்த்தர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்தார் என்று எபிரேயர் 1 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகி ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தி ஆவியானவரே. ஆவியானவரே,
சைன். எப்பவுமே பாடினே இருக்கு. ஹalleluya. ஆண்டவர் பாடும்போது உங்க கால் சும்மாவே நிக்காது. ஹalleluya. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஆட ஆரம்பிச்சு. இதுதான் ஆனந்த தைலம் அந்த அறிகுறிகள். ஹalleluya. உங்க உள்ளம் பொங்கி 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 அப்படியே ஆண்டவர் மிங்கிள் ஆயிட்டு கடைசினா அது 2 மணி நேரம் பாட்டு ஜபமே பண்ணலையே அப்படின்ற தோணும். ஹalleluya. என்னைக்கு இந்த அபிஷேகம் உள்ள வந்துச்சுங்களோ நீங்க சிறைச்சாலையில பாருங்க. ஹalleluya. பைசா ஹோட்டல்ல பாருங்க. உன்னை எங்க போட்டு வச்சாலும் பவுலும் சீலாவும் தூக்கி சிறைச்சாலை போட்டு செம்ம அடி அடிச்சு கை காலம் கட்டி போட்டு உட்காந்தாங்க. எப்படிங்க பாட்டு வந்துச்சு. ஹalleluya. சந்தோஷமா இருக்கும்போது பாட்டு பண்ணலாம். ஒரு சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடு. ஆனா சொல்லு சந்தோஷமா தான் சங்கீதம் பாடு. அவர் என்ன சொன்னா உனக்குள்ள ஆனந்தத்தில் இருந்தா கண்டிப்பா சங்கீதம் பாடு. ஹalleluya. இப்ப இந்த ஆனந்த தைலத்தினுடைய சிம்டம்ஸ் தானா நீ பாடினே இருக்க. ஹalleluya. ஆனந்த தைலம் ஒரு பாடி நீதிமான் பாடி மகிழ்கிறான். நீதிமானுடைய கூடாரத்தை ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. இப்படி சொல்லிட்டே போறான். உனக்குள்ள ஒரு ஆனந்த சத்தம். தேவதூதர் வந்து பாடினாங்க. பாடிட்டு தான் செய்தி சொல்றான் இல்லையா? அப்போ ஆனந்த தைலம் உனக்குள்ள இருந்தா நீ தேவனை மகிமைப்படுத்தி பாடி 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 கொண்டிருப்ப. நீ பாடும் பொழுது உன்னுடைய கவலைகளை எல்லாம் உன்னிட்டு மறந்துடும். தேவ சமூகம் உன்னை ஆண்டு. ஹalleluya. இதுதான் மிகுந்த சந்தோஷம். மூன்றாவது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். ஹalleluya. ஒடுங்கின ஆவி. நான் ரொம்ப ஏழை, நான் சமுதாயத்தில் ரொம்ப பிரிவுபட்ட ஆளு. நான் வந்து பென்னியமின் கோத்திரத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமான கோத்திரம். ஹalleluya. இந்த கோத்திரத்திலேயே நான் சிறிய கோத்திரம் பென்னியமின் கோத்திரம். அந்த கோத்திரத்திலேயே ரொம்ப ரொம்ப அற்பமான குடும்பம். நான் என்னையாவா ராஜாவாக்குனாரு. ஹalleluya. ஹalleluya. அப்படியே ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக இது ஆனந்த தைலமோ இதுவும் சம்திங் டிஃபரெண்ட். ஆனந்த தைலம்ன்றது பாடினே இருக்க சொல்லும். ஹalleluya. இந்த குழந்தைங்க வாய் பார்த்தா ஓயவே ஓயாது. பாடு அப்பா அம்மா ஏதாவது பாடினே இருக்கும் இல்ல? அதுபோல ஒரு குழந்தை போல இந்த ஆனந்த தைலம் அபிஷேகம் பாடினே இருக்கும். அதை பக்கத்துல இருந்து பிடிச்சிக்கோங்க. ஹalleluya. ஆனா அடுத்த துதியினுடைய இல்ல துதியினுடைய எப்படி இருந்தீங்களா? சூழ்நிலையிலே பாதகமான சூழ்நிலை வரும்போது கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 இந்த சூழ்நிலை மாற்றிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டே இது ஒரு துதி. ஹalleluya. இது எப்படி தெரியுமா? இந்த சூழ்நிலையை பார்க்காது. பயங்கர போராட்டம் வச்சுங்களேன், பயங்கர பிரச்சனை இல்லை, பயங்கர தேவை இருந்தா கூட அது ஓரமாக உட்காந்து ஸ்தோத்திரம் 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 என்ன தெரியுமா? துதி ஆடு. ஹalleluya. ஹalleluya. துதி ஆடு. அப்படியே ஒரு ஜெமுக்காலம் போல நம்ம அப்படியே போர்த்திக்கும். ஹalleluya. சோ இந்த துதியின் ஆடிய உள்ளது பார்த்தீங்கன்னா நீங்க லூக்காலே பார்க்கலாம். பானுவேலின் குமாரத்தி 2ஆம் அதிகாரம் 2ஆம் ஆசேருடைய வசனம் 2:36 வாசிங்க. 2:36 ஆசேருடைய கோத்திரத்தாரும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் நல்ல கவனி. கன்னி பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவருமாய் இருந்தால் ஏறக்குறைய 84 உள்ள அந்த வயது விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து ஹalleluya. இந்த பானுவேலின் குமாரத்தி அண்ணாவை பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப வித்தியாசம். 7 ஆண்டுகள் தான் கணவனோட வாழ்ந்தான். அட்லீஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸ் திருமணம் பண்ணியிருப்பாங்க வச்சுங்களேன். 7 வருஷம் 27 அந்த புருஷன் மறிச்சிட்டான் 84 வயது வரைக்கும். ஹalleluya. அந்த துதியின் உடை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி இஸ்ரவேலின் ரட்சிப்பு வரை காத்திருந்த அதை பத்தி எல்லாருக்கும் சொல்றாங்க. ஹalleluya. இதுதான் துதியின் ஆடை. ஆமென்
ஆமென். சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் சிங்காரத்தை அல்லது அந்த பியூட்டியை, அழகை கொடுத்தார். இதுதான் மிகுந்த சந்தோஷம். அடுத்து துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு சந்தோஷமான விஷயம், மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கே இருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். நல்லா கவனிங்க, நீங்க பைபிள்ல எங்க பார்த்தாலும் இந்த வார்த்தை இருக்காது. யூதருக்கு ராஜாவை பிறந்தவர் எங்கே. ஹல்லேலூயா. எந்த குழந்தை பிறந்தாலும் அது ராஜாவை பிறக்காது. ஒருவேளை ராஜாவுடைய குழந்தையா இருந்தாலும் அது இளவரசன் தான் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்பதான் ஏரோது ராஜாவுக்கு ஆட்டம் கண்டு போச்சு. பிறக்கும் போதே ராஜா, எப்படி ஒரு குழந்தை மிகப்பெரிய ராஜாவுக்கு குழந்தை பிறந்தாலும் அது இளவரசன் தான். இப்போ பைபிள் சரித்திரம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பற்றி தானியேல் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காங்க. கிரேக்கத்துல இருந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வந்துச்சுன்னு சொல்லி பைபிள் வாசிக்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர வல்லமை உடையவன். தன்னுடைய கும்பலில் எல்லாரையும் முட்டி தள்ளி மேய்ச்சி போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டரை பற்றி பைபிள் இருக்கு. இந்த அலெக்சாண்டர் சரித்திரத்தை வாசி பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு அரசர், அதாவது மாசிடோனியா மக்கதோனியா இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அப்பா வந்து அரசன். இவன் பிள்ளை. இவன் எப்படி அரசனா மாறான்னு பார்க்கும்போது 12 வயசுல இவன் வந்து தன்னுடைய அப்பா படையில சேர்ந்து போர் வீரனா, 12 வயசுல போர் வீரனா மாறும். சரியா? ராஜாவோட பிள்ளை 12 வயசுல போர் வீரன், 18 வயசுல தளபதி, 20 வயசுல அரசன். ஹல்லேலூயா. 32 வயசுல உலகத்தையே தன் காலில் கொண்டு வந்தான். இவன் கூட பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு இது வரைக்கும் வந்த வீரர்ல அரசர்கள் ஒரே ஒரு ஆளுக்கு இந்த டைட்டில்னா அலெக்சாண்டர் மாத்திரம். அவனோட பிறக்கும் பொழுது ஒரு இளவரசன் தான் பிறக்கும். அந்த யூதருக்கு ராஜாவாய் பிறந்த ஒரு நீங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை அந்த ஏரோத கடகடன்னு ஆட வச்சிருச்சு. ஹல்லேலூயா. தேவன் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. பிறவியே ஒரு ராஜா. ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன். அப்படின்னா நீங்கள் யோவான் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா நீங்க மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீங்கன்னு சொல்லி நிகழ்ந்த மட்டும் ஆண்டு சொல்றாரு. இப்போ முதலாவது நான் தாயின் வீட்டில் பிறக்கும் பொழுது நான் ரொம்ப பூஜாவா தான் போனேன். மீண்டும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நான் பிறக்கும் பொழுது நானும் ராஜாவாக பிறந்தேன். ஹல்லேலூயா. 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 இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு ராஜாவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதான் ராஜான்னு அர்த்தம். அதான் ராஜா. ஹல்லேலூயா. அப்போ பிறக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து ராஜாவாய் ராஜா. அந்த ராஜாவை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் சொல்லிட்டு ஞானிகள் வராங்க. சாதாரண இல்ல, ஞானிகள், மிகப்பெரிய ஞானிகள் வந்து அந்த குழந்தை நாங்கள் நட்சத்திரத்தை கண்டோம் ராஜாவை பணிந்து கொள்ள. ஹல்லேலூயா. ராஜாவை பிறக்கும் போதே ஒரு ராஜா, அந்த ராஜாவால் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா சொல்லுமா? இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே ராஜா. சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா. அப்ப நம்மலாம் யாரு? நம்ம ராஜா. அவர் ராஜாதி ராஜா, நம்ம ராஜா. ஹல்லேலூயா. இது வந்து என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபத்துல நம்ம என்ன பண்றோம், ஜெபத்துல நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம். அடிக்கடி சொல்லிடுங்க, தாரும் கர்த்தாவே, தாரும் கர்த்தாவே, தாரும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பக்கத்துக்கு யாரும் சண்டை போடுறாங்க கர்த்தாவே, வேலைமெல்லாம் சண்டை போடுறாங்க கர்த்தாவே, அந்த சூப்பர்வைசர் ரொம்ப வேலை வாங்குற கர்த்தாவே, நீங்க பார்த்து கொள்ளுங்க கர்த்தாவே, கர்த்தாவே. அதுனே இருக்கும். அந்த சொல்ல நான் பார்க்கதான் முடிஞ்சு போச்சுமா, நீ முதல்ல உன்னை ராஜாவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஒரு ராஜாவை உன்னை பாருமா, நான் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டோம்மா. ஆமென். இப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்வையை மாத்துறோம். பார்த்த சொல்லுங்க, பார்வையை மாத்துறேன், பார்வையை மாத்துறேன்.
என்ன மாத்திர ஓரங்கள்ல பார்த்துட்டு நேரா பார்க்கலாம். ஹalleluya. சில பேர் பார்த்தா ஓரங்கள்லயே பார்ப்பாங்க. அது இல்ல, எப்பவுமே போயிட்டு அவர்கிட்ட கெஞ்சினு இப்ப அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எம்டி ஹேண்டட். ஆண்டவரே கொடுப்பாரா ஓட்ட இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும். இதான் ஹalleluya. அப்ப என்ன எல்லாம் சிலுவையில வச்சுட்டா நீ பிராக்டிஸ் பண்ற. இந்த தியானம் நான் பண்றாங்க தெரியுமா, அது மோட்டிவ் என்ன தெரியுமா? இப்போ நம்ம மனசை வந்து எப்பவுமே அலைப்பாஞ்சே இருக்கு. கூட நீங்க பேசினே இருக்கு, திடீர்னு மைண்ட் வந்து எங்கே போயிடும். அது வீட்டுக்கு போயிட்டு கிச்சன்ல பாலை தந்து பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணா இல்லையா அப்படி போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவோம், வேலை மேலே போவோம், ரோட்டு மேலே போவோம். பைக்கை போயிட்டு தெரியும், பைக் பண்ணுறது எங்கள் திண்டல் தொழில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன அப்படி உட்காந்து பண்ணி ட்ரான்ஸ்பர் போயிட்டு வந்து இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் இது போகாம அப்படியே ஒருநிலைப்படுத்துறது தான் தியானம். ஹல்லேலூயா. இது சாதாரண விஷயம் இல்லை. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. குரங்கு என்னைக்காவது ஒரு 10 செகண்ட் அமைதியாக இருக்கு. நீ பார்த்துருக்கலாம் சொல்லியிருக்கா 10 கலைகளையா தவன் கீழே இருக்கும், என்னமோ சேட்டை பண்ணினே இருக்கும். இதான் டார்வின் சொல்லிட்டாரு, மனுஷன் குரங்கு தான் வந்தா போகுது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்த பசங்க பண்ற சேட்டையை பார்த்து கண்டிப்பா ஒரு குரங்கு வந்து சொல்லிட்டு இன்னும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணிப்பாரு. ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்துருப்பாரு. அவர் கண்டுபிடிப்பு மனிதன் குரங்கில் இருந்து வந்தான். ஹல்லேலூயா. இந்த மனசு எப்பவுமே அழகா ஜெபம் கூட பாரு. சோதரம் சச்சி போசாத்தா இயேசு நாம சபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் சச்சி போதா இன்னும் அது ரொம்ப வந்து அப்படியே அவரை வந்து அப்படியே தொண்டைனே இருக்கிற மாதிரி. எங்க ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா சிபிஎம் பிலீவர், ரொம்ப வருஷமா சிபிஎம் பிலீவர். அவர் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா இதில் அண்ணா நகர் சர்ச்சுக்கு போயிட்டு 2 நாள் முன்னாடி அவரை பார்த்துட்டேன். ஒரு ரெஸ்ட் ரூம், ஆஃபீஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூமில் யாரும் தூங்குவாங்க. என்னப்பா ரெஸ்ட் ரூம் தூங்குறியா அப்படின்னு கேட்டேன். எங்கெங்க தூங்குறது, நைட்டில் பார்த்தாலே பேய் வந்து அமுக்குது அப்படின்னா. எனக்கு ஆச்சரியம், என்னப்பா சொல்லுங்க, ஐயோ ஒரு பையா 2 பையா இங்கே அங்கே சுற்றிலும் பேய் தான். நம்ம பாருங்க, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு அப்படின்னு. அவரை சுற்றிலும் முற்றிலும் பிசாசு, நம்ம இயேசு பிசாசு. நான் கிட்ட நீ ஒரு சிபிஎம் பிலிவர் எப்படி பண்ண, எனக்கு மாத்திரம் இல்லை எங்கள் குடும்பத்துக்கே பேய் அமுக்குது அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்படியா எப்பவுமே நைட்டில் 1 வாட்டியா 2 வாட்டியா பரவாயில்ல போட்டு அமைக்கினே எங்களுக்கும் உடம்பு வலிக்குதுடா கொஞ்சம் கம்ப்யூட் சொல்கிறான். அவங்க பாருங்க, இதுதான் நம்ம மைண்ட் செட்டை நம்ம மாற்றணும். ஆண்டவர் எல்லாமே எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லை. அதை என்ன பண்ணோம், நம்ம சொல்லி 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 இந்த தியானம் யோகா பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா மைண்டை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ ரமேஷை பார்த்தேன், என் பார்வை ஃபுல்லாக ரமேஷ் வந்தார். ஒன்னோட மிஸ் ஆகும், ஃபுல் ஃபோக்கஸ் ஆகி யாத்திரம் அப்புறம் அவர் அப்படியே நோக்கிப்பாங்க. அப்படின்னா நான் அவர் அப்படியே கட்டுப்படுவேன். புரியுதுங்களா? இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மனசை ஒருமுகப்படுத்தி வசனத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிச்சார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிச்சுட்டார். இனி அவர் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதனால நான் என்ன பண்றேன், அதுல இருந்து நான் எடுத்துக் கொடுக்குறேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொடுக்குறேன். இயேசு அந்த ஆசீர்வாதம் வருவதாக அது வருவதா இது வரைக்கும் மேல 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 வசனம் கன்ஃபஸ் பண்ணி அது சொல்ல 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 1 நாள் 2 நாள் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆவிக்கிற ஜீவத்தை கட்டி எழுப்ப ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனங்களை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவுடைய பிள்ளைகளாக நான் அவர் பிறக்கும் போதே ஒரு ராஜாவாய் பிறந்தார். இதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி கிறிஸ்துக்கு பின்னும் பிறக்கும் போது யாரும் ராஜாவாய் பிறக்கல. நம்மளும் மறுபடியும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பிறக்கும் பொழுது நம்மளும் ஒரு ராஜாவை பிறந்திருக்கோம். அது என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா ராஜா வந்து எப்பவுமே ஒரு ஜென்டலா இருப்பான். நம்மளோட கொஞ்சம் ஜென்டலா இருக்கும். அப்படிதானே? கொஞ்சம் தாயன் இன்னும் சாப்பிடுங்க. அது அப்புறம் அது கொஞ்சம் பாதி கூட இது ராஜ மேன்மையே இல்லை, கிடையவே கிடையாது. சும்மா கோச்சிக்கிறது, சும்மா முறுக்கின்னு போறது, இதெல்லாம் ராஜாக்கு சொல்லுங்க ஆரோக்கிய கிடையாது. அதெல்லாம் பூஜா. ஹல்லேலூயா. அதெல்லாம் ராஜானா இந்த ராஜ மேன்மை திரும்பி வந்தாங்க. ராஜானா அந்த ராஜா ஸ்டாண்டர்ட் நிற்கணும்.
ஹalleluya ஹalleluya எதுக்கு எந்த சூழ்நிலையும் இயேசுவுக்கு தரமா கூடாது விட்டுறக்கூடாது அல்பமான ஒருவரை போஜனத்துக்காக இயேசு அவருடைய சேஷ்டபுத்த பாகத்தை எழுதாம பார்த்தீங்களா அது இல்லை ஆனால் யாக்கோபு பாருங்க நான் செஞ்ச கூட எழுந்துட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை அது மாதிரி இருக்கணும் ஹalleluya சோ நம்ம ராஜாவுக்கு அடுத்து லூக்கா 2:14 வாசி லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மனுஷர் மேல் பிரியம் எல்லாம் சொல்லுங்க மனுஷர் மேல் பிரியம் ஹalleluya இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பரலோகம் மனுஷன் மேல் பிரியமே வைக்கிறது ஹalleluya மோசே என்ன கொஞ்சம் விடு ஒரே அடி எல்லாரும் காலி பண்ணிடுறாங்க ஹalleluya வேதம் சொல்லுது மோசே கெஞ்சி பிரார்த்தித்தார் ஐயா விட்டுருங்க விட்டுருங்க ஹalleluya வீட்டை பார்த்தீங்கன்னா அப்பா ஒரே அடி அடிச்சிடுறாங்க ஹalleluya அம்மா வந்து அப்படியே கொடுத்து வரங்க விட்டுருங்க எல்லாம் ஒரே அடி அடிச்சு காலி பண்ணிடுறாங்க உள்ள எல்லாம் பரவாயில்ல எதுக்கு அப்படியே டைவரிப்பார் ஹalleluya அது போல ஆண்டவர் அப்ப இருந்தார் விட்டு நான் விட்டு மோசே அப்படி ஹalleluya ஏன்னா மனுஷன் பிரிய பாவத்தில் விழுந்த மனுஷனை தேவன் பிரியமா இருக்கு ஹalleluya வேதம் சொல்கிறது யோவான் 3:14 தம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தது இவ்வளவாய் உலகத்துக்கு ஹalleluya எப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தாரோ பரலோகம் நம்மை அன்பு கூறார் ஒரே மேல் அன்பு கூற யாருமே இல்லையே இல்ல என் விசாரிக்க யாருமே இல்லையே என்கிட்ட யாரும் அன்பா இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லாதீங்க பரலோகம் உங்கள் மேல் அன்பு கூறுகிறது ஹalleluya பரலோகமே நம்ம அன்பு கூறுகிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா மனுஷ அன்பெல்லாம் வேஸ்ட்டுங்க அந்த பாசம் மனுஷ அன்பெல்லாம் இப்பதான் நினைச்சா அதுலயே வட்டியில அப்படியே கட்டி பிடிச்சிருக்கான் அப்புறம் போனேன்னு சொல்லுவான் ஏன்டான்னு தனியா வந்து பார்த்தவனே எனக்கு வயிறுலாம் ஏறிது ஹalleluya வாங்க 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 அப்படியே வாயார கூப்பிடுவான் ஆனா அவன் இருதயத்துல உண்மை இருக்காது ஹalleluya ஹalleluya ஆனா மனுஷன் ஹalleluya எவ்வளவு பெரிய உன்னதமான தேவன் வானம் ஒரு சிங்காசனம் பூமி ஒரு பாதப்படி நானும் ஒரு மண் இந்த மண்ணு மேல வச்சாரு ஒரு கண் ஹalleluya ஹalleluya நம்மளை பார்த்துட்டாரு நம்ம மேல பிரியம் வச்சுட்டாரு ஒரு பிரியம் வச்ச ஒரு தேவன் நமக்கு இறந்து கொடுக்க மாட்டாரு ஹalleluya ஹalleluya அப்ப மனுஷன் பிரிய இயேசுவுக்கு பிறப்பின் சந்தோஷம் இதுல ஒரு 4-5 பாயிண்ட் கிட்ட சொல்றேன் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் அத்தனை பிரச்சனை இருக்கு பயப்படாதே சொல்லுங்க பயப்படாதே 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 அடுத்து ரெண்டாவது ரட்சகர் இந்த ரட்சகர் சாதாரண ரட்சகர் இல்ல எல்லா சூழ்நிலையும் ரட்சிப்பார் நம்ம மரித்தாலும் நம்மளை அழகாக ஏற்றுக்கொள்வார் இதான் ரட்சகர் அந்த ரட்சகர் செத்து போயிட்டார் எல்லாம் காலி ஹalleluya ஆண்டு சொல்ல நான் மரித்தும் பிழைத்தும் இருக்கிறேன் மூன்றாவது சொன்னேன் சாம்பலுக்கு பதிலாக அழகை கொடுத்தார் ஆனந்தத்தை கொடுத்தார் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதினாவை கொடுத்தார் நாலாவது அவர் பிறப்பிலே ராஜா ஹalleluya எந்த ஆதாம் கூட பிறப்பில ராஜா இல்லை இரண்டாம் ஆதாம் ராஜாவாய் பிறந்தார் ஹalleluya அப்பா யாரு ராஜாதி அஞ்சாவது மனுஷன் மேல் பிரிவு இதுதான் கிறிஸ்மஸ் நம்ம எழுந்து கம்ப்ளீட் ஹalleluya thank you holy spirit கிறிஸ்மஸ் என்னங்க இங்க அழகலா அதிர்சம் அப்புறம் ரோஸ் குக்கி அப்புறம் கேக்கு அப்புறம் பிரியாணி அதோட மறுநாள் பார்த்தா ஒண்ணுமே இல்லை ஹalleluya அது இல்ல நித்தியமாய் ஊருகிற சந்தோஷமாய் நமக்குள்ள இருந்தா ஹalleluya thank you holy spirit மகிழ்ச்சி கொடுத்து இறங்கி ஆனந்த தைலம் கொடுக்க
மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் 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 ரோஜா நாட்டமாக இருந்தவன் வாசமாக மாற்றினீரே வாசமாக மாற்றினீர் ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே பரிசுத்தனாய் மாற்றினீர் நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே வாசமாக மாற்றினீரே ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே பரிசுத்தனாய் மாற்றினீரே நல்லவரே ஓ வல்லவரே நல்லவரே ஓ வல்லவரே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் 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 ரோஜா அடுப்புக்கறி போலிருந்த பொன் சிறகாய் மாற்றினீரே பொன் சிறகாய் மாற்றினீர் ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே சுத்தமாக மாற்றினீர் அடுப்புக்கறி போலிருந்த பொன் சிறகாய் மாற்றினீரே பொன் சிறகாய் மாற்றினீரே ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே சுத்தமாக மாற்றினீர் உன்னதரே ஓ உயர்ந்தவரே உன்னதரே ஓ உயர்ந்தவரே இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரோன் 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 ரோஜா Thank you, Holy Spirit. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். Hallelujah. இயேசு பிறந்த நாளில் எனக்கு பயப்படாதே அப்படின்னு பிறந்த Hallelujah. என்னை பயத்திலிருந்து விடுதலையாக்கிச்சு. Thank you, Jesus. அவர் ரட்சகராய் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரமல்ல ஒரு 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 பிரச்சனையில மாத்திரமல்ல எல்லாவற்றிலையும் ரட்சகராய் அவர் பிறந்திருக்கிறார். Thank you, Jesus. Hallelujah. ஓ சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அழகு ஹalleluya ஒடுங்கின ஆவிக்கு பதில் புதிய ஆவி ஹalleluya thank you holy spirit ஆனந்த தைலத்தை கொடுத்திருக்கிறீர் thank you jesus பிறக்கும்போதே ராஜாவை பிறந்தார் என்னையும் நான் மறுபடியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிறக்கும்போது என்னையும் ராஜாக்களாய் ஆசீர்வாதம் மாற்றி வச்சிருக்கிறார் இதை விட மிகுந்த சந்தோஷம் எதுவுமே ஹalleluya thank you jesus மனுஷர் மேல் பிரியம் 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 நேசிக்கிறார் ஹalleluya thank you holy spirit ஐந்து காரியங்களுக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் இதுதான் கிறிஸ்துமஸ் ஹalleluya நம்ம வாழ்க்கை முற்றிலும் மாறும் ஹalleluya இதெல்லாம் வச்சு தியானம் பண்ணுங்க ஜெபத்தில் அறிக்கை எடுங்க அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கொடுத்து நம்மை
உற்சாகப்படுத்தின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதிகர மகிமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை செலுத்தி பிதாவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென் ஆமென். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. பிரசங்கித்த 5 வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் மேல் பலிப்பதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் மேல் பலிப்பதாக. Thank you Jesus. ரோமர் 3:22 படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் 5 காரியங்கள்